ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ நாங்கள் மைசூர் பேலஸ்க்கு வந்திருக்கோம். நாங்கள் போன டே வந்து சண்டே, ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு. பெங்களூரில் மைசூர் பக்கம் வந்தீங்கனாலே ஆப்வியஸாக பேலஸ்க்கு போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. 200 நாங்கள் கொடுத்து 2 டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். ஸோ மைசூர் பேலஸ் சென்டரில் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கோவில் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகான பிளேஸ்னால் அது மைசூர் பேலஸ் மட்டும்தான். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன கிருஷ்ண டெம்பிள் ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ண சுவாமி டெம்பிள், கிருஷ்ணரோட டெம்பிள் தான். ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து உள்ளே ரொம்ப அழகாக வந்து உட்காச்சிட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து தரிசித்தோம். ஆப்வியஸாக உள்ளே ஃபோன் நாட் அலவுட். ஸோ உள்ளே போயிட்டு அவரை தரிசிச்சுட்டு வெளியே அப்படி வரும்போது இங்கே ஒரு கிணறு இருந்தது. ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அந்த கிணறு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம் வச்சுருந்தாங்க. துளசி மாடம் கல்லுலே வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 6 கோவில் இருக்குது. கிருஷ்ணர் கோவில், நரசிம்மர் கோவில், மகாலட்சுமி டெம்பிள், சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து டெம்பிள் தான் இருக்குது. டெம்பிளுக்கு நடுவில் தான் வந்து நம்ம மைசூர் பேலஸே வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டெம்பிளும் வந்து நரசிம்மர் டெம்பிள். ஸோ ஓகே, அப்படியே டெம்பிள்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு இந்த டெம்பிள் ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம். டெம்பிள்குள்ளே ஃபோன் நாட் அலவுட். வெளியே இருந்து மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வழியாக டெம்பிள்லாம் போயாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இருந்துச்சு. அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லைனா ராணியை பார்க்க யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. ஸோ இது கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்யார்ட் மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? 3 கேமல் வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கேமல் வந்து இந்த அரண்மனைக்கு சொந்தமானது. இந்த பக்கம் அப்படியே சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி வந்து அமைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து மைசூர் பேலஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான பிரம்மாண்டமான இடம். அன்றைக்கி நைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் போடுவாங்க. ஸோ வந்து லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 7:30 போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நைட் வரைக்கும் எங்களால் இருக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். ஆஃபீஸ் இருக்குது மறுநாள். ஸோ அதனால் நாங்கள் நைட்டு போய் பார்க்கல. ஸோ இப்போ வந்து தசரா வந்து நெருங்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பட்டத்து யானை இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டத்து யானை மேலே அம்மனை வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க தேர் கட்டி. ஸோ அதுக்காக இந்த பக்கம் வந்து யானை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து ஒரு சின்னதாக பார்க் மாதிரி வச்சு அந்த பார்க்குக்கு நடுவில் வந்து புலி, சிங்கம் அதோட ஸ்டாச்சுஸும் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் ரோஜாங்க அதை வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி டே வந்து சண்டே. அண்ட் தென் கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பெங்களூரில் கிளைமேட் சொல்லவே வேண்டாம், எப்போவுமே கிளைமேட் சூப்பராக இருக்கும். பட் அன்றைக்கி என்னன்னு தெரியல, க்ளவுட்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்துக்கும் சரி சுற்றி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் அழகாக வந்து சுற்றி பார்த்தோம். ஸோ ஒரு வழியாக வந்து சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து உள்ளே என்ட்ராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடக்கணும். ஸோ நடந்து வந்து பேலஸ் கிட்டே நாங்கள் வந்தாச்சு. இது வந்து பேலஸோட இன்னொரு என்ட்ரன்ஸ். இந்த பக்கமாகவும் நம்ம வந்து வரலாம். சுற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோபுரங்களாக இருக்கும். அது எல்லாமே கோவில்கள் தான். இது பார்த்திங்க அப்படின்னா தர்பார். இது வந்து பேக் சைடும் சொல்லலாம், ஃப்ரண்ட் சைடும் சொல்லலாம். இந்த பக்கமும் நம்ம போகலாம், அந்த பக்கமும் நம்ம போகலாம். நாங்கள் வந்து அந்த சைட் போனோம். உள்ளே போனோம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் ஷாப்ஸில் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வந்து வீடியோ நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கிளிப் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. கண்ணாடி குடுவையில் பேலஸே ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பேலஸ்க்கு உள்ளே நம்ம என்ட்ராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆகியாச்சு. உள்ளே ராஜா ராணிகள் அரண்மனையில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களுமே ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே போட்டு அழகாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மார்பிள்ஸால் செய்யப்பட்டது. எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்தது, அவங்க யூஸ் பண்ணது. சிவன் சிலை, விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. செக்யூரிட்டிஸும் போட்டு வச்சுருந்தாங்க.
உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயிண்டிங்ஸும் யானை தலை இருக்கிற ஒரு பொம்மைகளும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இந்த பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா படை வீரர்கள் வந்து அவங்க வந்து மியூசிக் பேண்டோடு வந்து வரதை பார்க்கலாம். இந்த மியூசிக் பேண்ட் எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டத்து யானை உள்ளே வரும்போது, நவராத்திரி ஃபெஸ்டிவலில், இல்லை வந்து ராஜா வந்து பதவி ஏற்கும்போது, இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரையோட யானைகளோட இந்த ஒரு பேண்டும் ப்ளஸ் வந்து ஷோல்ஜர்ஸோடு வந்து ரொம்ப அழகாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் அப்போவே அவங்க ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மைசூர் பேலஸோட சென்டர் பார்ட். லைட்டிங்ஸ் போட்டு ரொம்ப அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. பட் சென்டர் பார்ட்டில் போகிறதுக்கு அலௌட் கிடையாது. அவங்க வந்து ஒரு திரை மாதிரி போட்டு மூடி வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரி போக முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி போச்சு. அந்த ஹாலில் அரசிகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிள்ளைகள், பேரன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய புகைப்படங்களும் வந்து அழகாக ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அவங்க அப்போவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரே ரூம்லேயே எல்லாமே கலெக்ட் பண்ணி நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக விசிபிளாக வச்சுருந்தாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி வந்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மேரேஜ் பண்ணிக்கிற ஃபோட்டோவும் வந்து இங்கே இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. உங்களுக்கு தெரியுதா? ராஜாவும் ராணியும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற ஃபோட்டோ இது. ஸோ அது அப்படியே வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ராஜா பதவி ஏற்றதுக்கான ஃபோட்டோ. இது அவரோட பிள்ளைகள். ஸோ கூட அப்போ அந்த இதில் வந்து யார் யார் வந்து பிரிட்டிஷ் அரசிகள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஃபோட்டோக்களும் வந்து இங்கே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரவிவர்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்ஸே அவங்க ரீஒர்க் பண்ணி இங்கே அழகாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஜுவல்லரி பாக்ஸ். அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஜுவல்லரி பாக்ஸை இங்கே ஒரு அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுத்த சில சிலைகளும் வந்து கூடவே வச்சுருந்தாங்க. இது வந்து ராஜாக்களோட அரியணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான். அதுக்கப்புறம் இது வந்து கண்ணாடி, வெளியில் கண்ணாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரியணையும் வெளியில் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தசரா ஃபெஸ்டிவலில் வரக்கூடிய தேர் வந்து இங்கே இருந்துச்சு. இந்த தேர் தான் வந்து யானை மேலே கட்டி அம்மனை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. தசரா டைமில் இந்த 10 நாளுமே வந்து லைட் போட்டு பேலஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மேலே ஏறி போகிறது என்னென்னா தர்பாருக்கு நம்ம வந்து எல்லாரும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். தர்பார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா வந்து அழகாக மெழுகு சிலையில் செஞ்சு உட்கார வச்சுருந்தாங்க. இது தர்பார். ஸோ தர்பார்னால் கூட ஒரு காவலர் ராஜா இருக்கணும் இல்லையா? ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இது வந்து அங்கே வச்சுருந்தாங்க. கூடவே வந்து அவங்க யூஸ் பண்ண மணிகுண்டும் இருந்துச்சு. சுற்றி பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. தசரா வந்து வருது இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகளும் வந்து சைட் பை சைடு வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சுங்க. இதுதான் தர்பார். இந்த சைடில் தான் வந்து பட்டத்து யானையை வந்து அம்மன் மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து பொதுமக்கள், அரசிகள் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் ஏறி தான் வந்து போகணும். தர்பார் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது வழியாக தான் போகணும். டோர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கை ஒர்க் ஹேண்ட்மேட்லேயே பண்ணி ஒரு டோர் வந்து அழகாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நம்ம தொட்டு பார்க்கலாம். இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. இன்னொன்றும் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய சில்வர் டோர். ஆமாங்க, வெள்ளியிலே ஆன ஒரு வெள்ளி கதவை வந்து இந்த தர்பாருக்கு என்ட்ரன்ஸாக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இது தொடக்கூடாது. இதுதான் தர்பார். ராஜா வந்து இங்கே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ மந்திரி எல்லாருமே இங்கே தான் உட்காந்து அன்னைக்கு உண்டான வழக்குகளை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அங்கே சொன்னாங்க. ஸோ தர்பார் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. நாங்கள் கீழே வந்தாச்சு. ஸோ பட்டத்து யானைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் கூட கீழே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி கண்ணாடியில் வச்சுருந்தாங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இப்போ ரீசெண்டாக இறந்து போன லாஸ்ட் மைசூர் ராஜாவோட ஃபோட்டோஸ் அங்கே இருந்துச்சு. மைசூர் பேலஸ் இவ்வளோ தான். சுற்றி பார்த்துட்டு வெளிலே வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருந்து, ஷாப்ஸில் வீடியோ எடுக்க நாட் அலவுட். அங்கே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு.
இங்கே ஒரு டாக் வந்து எங்கள் ஆப்போசிட் காரில் இருந்துச்சு, தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ ஆப்வியஸாக மைசூர் பேலஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் மைசூர் பேலஸ். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு இடங்களும் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைசூர் பேலஸ் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபீஸும் வந்து பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங் போனோம், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. உள்ளே சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. வெளியே வந்தாச்சு, பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். நாங்கள் ஒரு போகிற வழியில் குஃபா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு பேய் ரெஸ்டாரண்ட், ஹாரர் தீமில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. See you on next video. Tata bye.